ஊர் திருச்சி. 17ஆம் தேதி வந்து எங்க அம்மா பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி முத்துராமலிங்கம்ன்றவர் வந்து என்னை கடத்தி வச்சுட்டு இந்த கம்பெனி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து அதை யாரும் நம்ப வேண்டாம். அதனால நான் என்ன பண்றேன்னா, இவர்கிட்ட நான் இன்வெஸ்டர் தேடி பார்த்தேன். எனக்கு யாருமே கிடைக்கல. ஏன்னா நான் எதிர்பார்த்த ரேட்டுக்கு யாருமே வாங்கிக்க ரெடியா இல்லை. அதனால நான் வந்து இப்போ மூடிடலாமான்னு கூட நான் யோசிச்சேன். அப்போ இவங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே UAE சட்டப்படி நாங்க வந்து கம்பெனியை வித்துட்டோம். வித்தது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி 2025 நான் வித்துட்டேன். இது வந்து என்னை வற்புறுத்தியோ எனக்கு என் இஷ்டம் இல்லாமலோ அவங்க வந்து வாங்க கிடையாது. நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டு தான் நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ எங்க அம்மா சொல்றது வந்து தவறான செய்தி, அதை நம்ப வேண்டாம். அம்மா சொல்றாங்க நீங்க தான் வந்து முழுக்க அவங்க ஃபோன் பண்ணி பேசுற மாதிரியும் சொல்லுவாங்க. எங்க கம்பெனி வந்து மிரட்டிட்டாங்க, கம்பெனி மிரட்டி வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க சொன்னதான் அப்படியும் கொடுத்துருக்காங்க பேட்டி. இல்ல அவங்க வந்து அது வந்து அப்ப பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் எதுவுமே அவங்கள்ட்ட பேசுறது இல்லை. அவங்கள்ட்ட கான்டாக்ட்ல கூட நான் இல்லை. இந்த பிரச்சனை, சொத்து பிரிக்கிற பிரச்சனை எல்லாத்துலயுமே அவங்க வந்து என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. இல்லை உங்க அம்மா என்ன 2007 நானே என் கணவர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். 2016 நான் பிள்ளைங்க படிப்புக்காக தமிழகம் வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கம்பெனி அவங்க ரன் பண்ணிட்டாங்க. 2023 சம்திங் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் 23 இறந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து கம்பெனி வந்து என் பொண்ணு வந்து ஏமாத்தி கம்பெனியை வாங்கிட்டாங்க அப்படிங்கறத பொண்ணு டெய்லி வந்து ஃபோன் போட்டு அழுதாங்க. இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொத்து பிரிச்சோம் எங்க வீட்டுல எல்லாருக்கும். என் தங்கச்சி ஒருத்தர், தம்பி ஒருத்தர், எங்க அம்மா 4 பேர் வாரிசுதாரர்கள். எங்களுக்கு சொத்து பிரிச்சோம். சொத்து பிரிக்கும் போது எங்க அம்மாவுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருச்சு அந்த விஷயத்துல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து அப்பாவோட சொத்து இங்க இந்தியாவில இருக்கிறது கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு கம்பெனி, நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். அதனால இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கம்பெனின்றனால எனக்கு அந்த கம்பெனியை பிரிச்சு கொடுத்தாங்க, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அம்மா பேர்ல UAEல வந்து ஒரு கேஸ் இருந்துச்சு. அப்பாவும் அம்மா பிரிஞ்சிருந்தாங்க அந்த டைம்ல. அந்த கேஸ் வந்து அப்பா வச்சிருந்தாரு, அவங்க எடுக்கல, ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அம்மாவால வர முடியல UAEக்கு. நான் மட்டும் தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல எல்லாரும் NOC கொடுத்து தான் என் பேர்ல வந்து கம்பெனியை மாத்தினாங்க. எல்லாமே UAE படி நாங்க வந்து அட்டஸ்ட் பண்ணிருக்கோம். இந்தியாலயும் அட்டஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம், UAEலயும் அட்டஸ்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். கம்பெனியை வாங்கிட்டு என்னால் நடத்த முடியல, நஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு நான் வித்துடுறேன். எங்க அம்மாக்கு பங்கு இல்ல. அது பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் லீகல் ஹேர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து எல்லாரும் NOC கொடுத்துட்டாங்க. NOC கொடுத்து நாங்க எம்பசில அட்டஸ்ட் பண்ணிட்டோம், கோர்ட்ல அட்டஸ்ட் பண்ணிட்டோம். ஆமா, அம்மாவும் NOC கொடுத்துட்டாங்க. அம்மா தங்கச்சி. இப்ப நான் வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா, இந்த மீடியால கொடுத்த எல்லாமே ஃபேக் நியூஸ், அதெல்லாம் எடுத்துருங்க. எங்களுக்கு வந்து என்னை யாரும் மிரட்டி எல்லாம் வாங்கல அப்படின்னு சொல்லி நான் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். என்னோட பேர் வந்து முத்துராமலிங்கம். என் சொந்த ஊர் வந்து கிளாங்காடு. நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம். 17/3 வந்து அன்னைக்கு வந்துட்டு சிவகாமி அப்படிங்கிறவங்க வந்து என் மேலே வந்து அவங்களோட பொண்ணுகிட்ட இருந்து நான் வந்து தவறுதலாக கம்பெனியை பிடிக்கிட்டதாகவும், அவங்கள வந்து சீட் பண்ணிட்டதாகவும், கம்பெனியை பிடிக்கிட்டதாகவும், வந்து அவங்கள கடத்தி வச்சுருக்கதாகவும் மாதிரி அவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அது முற்றிலும் தவறானது. நான் வந்து 2018 வந்து நான் வந்து துபாய்க்கு வேலைக்கு போகிறேன், ஆல்ஃபா பர்ங்கிற கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 வந்து நான் ஃப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கம்பெனியில் உள்ள பணத்தை எடுத்து நான் ஆரம்பிச்சதாக அதில் சொல்லியிருந்தாங்க. அது முற்றிலும் தவறு. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த கம்பெனியோட லைசன்ஸு. இதில் வந்துட்டு நான் 2022 அந்த ஃப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் கம்பெனி நான் ஆரம்பிச்சதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி வந்து அந்த ஓனர் வந்து இறந்து போயிருந்தாங்க, SR ரவிங்கிற சார் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நாள்லேயே வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து ஸ்ரீதேவி மேடம் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு 2 இயர்ஸாக கம்பெனி ரன் பண்ணுறாங்க. அங்கே நிறைய கடன் சுமை காரணமாகவும் கம்பெனியை மேற்கொண்டு அவங்களால பணம் போட முடியாத சூழ்நிலைனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனியை சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது இங்கே நம்ம நினைக்க மாதிரி எடுத்தோடனே கம்பெனியில் அப்படி சேல்ஸ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், மேடம் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க வந்து கம்பெனியை சேல்ஸ் பண்ணதுக்காக அவங்க வச்சுருந்த பிஸ்னஸ் ப்ரொபோசல். கம்பெனியோட இது வந்து ஆடிட்டர்லேருந்து வாங்கினது. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே விற்க முடியல கம்பெனியை. ஃபர்தராக வந்து அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் முன் வந்தேன். அவங்களும் எங்கேயும் விற்காத சூழ்நிலையில் நானும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொடுக்குறாங்க, ரெடி ஆனாங்க. 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் வந்துட்டு கம்பெனியை வந்து அங்கே சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஆடிட் ரிப்போர்ட் பண்ணணும், எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் பண்ணணும். அவங்கெல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்து கம்பெனியோட வேல்யூ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லணும். அதை ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே உள்ள கோர்ட் UAE சட்டப்படி அங்கே உள்ள கோர்ட்டில் இருந்து எல்லோரும் வீடியோ காலை வந்து அட்டன் பண்ணி UAE பாஸ் மூலமாக ஆத்தரைஸ் பண்ணி தான் எந்த முறைகேடும் பண்ணாமல் அந்த கம்பெனி நான் வாங்கினேன். இன்னும் வந்து அந்த கம்பெனியில் உள்ள மைனஸில் வந்து நிறைய இருக்குது, அது அவங்களுக்கும் தெரியும். நான் வந்து அப்போது ஒரு சட்டன் பேமெண்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் 1 இயர் கழிச்சு தான் கொஞ்சமாக பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெளிவுபடுத்தினேன். எங்களுக்குள்ளே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கம்பெனியை வாங்கியிருக்கேன். எந்தவித முறைகேடு பண்ணி நாங்கள் கம்பெனியை வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் சொக்கமட்டியை சேர்ந்த வாரவெட்டி செல்லத்துறை
சொக்கம்பட்டி வந்தேரி சுப்பியா பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு ஒரு 20 வருஷமாக பழக்கம். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, என்கிட்ட வந்து 2022 கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நான் வந்து இது கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன், நான் வந்துட்டு இது பண்ணுறேன்னு சொல்லி நல்ல இடத்துல ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு சொல்லி நல்ல இடத்துல பேசி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,65 லட்ச ரூபா வந்து பணம் வாங்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டாரு. இப்போ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் திரும்ப வந்து அவங்க பையனை அந்த லோன் விஷயமா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து தப்பாக செஞ்சேன்னு மீடியாவில் ஃபுல்லாக தப்பாக போடுறாங்க. ஆக்சுவலாக அவர் பையனை அனுப்பி என் பையனுக்கு ஒரு தொழில் வேணும், அவனுக்கும் அடுத்த லைஃப்ல வரணும்னு சொல்லி அவர் தான் பையன் அனுப்புதாரு. இன்னொன்று அவரே சொல்லியிருப்பாரு, நான் என்னை சார்ந்த 10 பேர் அனுப்பணும்னு. எதுக்காக அனுப்புறாருன்னா, அவர் பையனுக்கே அவர் வேலை பார்க்கறதுக்காண்டி. வேலை பார்த்துட்டு 10 பேரில் 3 பேர் நான் வந்து அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படின்னா தான் மெட்டீரியல் ஆனால் வேலை பார்க்க முடியுங்கிற சூழ்நிலை வரும்போது அவர் மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொந்தமாக பைசா போடாமல் அவங்க அனுப்பின பையன்கிட்ட அவரே பேசி 3 பேர் மேலே 10 லட்ச ரூபா லோன் போடுறாரு. 30 லட்சம் போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அது எக்யூப்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து ஒத்துக்கிடாமல் அவர் பையன் வந்து அவருக்கு அனுப்பியிருந்தான் டேரெக்டாக. அனுப்பிட்டு திரும்பவும் எனக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாருமே லோன் போடணும்னு சொல்லும்போது நான் வந்து அது முடியாது, ஏன்னா கம்பெனி வந்து என் தம்பி பேரில் இருக்குது, சீனிவாசன் பேரில் இருக்குது. இன்கேஸ் இவங்க ஏதாவது பணம் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா, இப்போ இங்கே நாட்டிலே உங்களுக்கு தெரியும், ஒரு 10,000 ரூபா பணம் வாங்கிட்டு கட்டாமல் இருக்க முடியாது. அங்கே 30 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு இவங்க கட்ட முடியலை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை கம்பெனி உள்ள அசட்டை பிடிப்பாங்க. சர்நேம் என் நேமும் எங்கள் அப்பா நேம் வந்து குமாரசாமி. அதனால் என்ன ஆகுதுன்னா, என் 2 கம்பெனிக்கும் அது பாதிப்பு வந்துடும், உள்ள அசட்டை பாதிப்பு வந்துடும். அங்கே இப்போ 100க்கு மேற்பட்ட வேலை பார்க்காங்க, எனக்கு சரியான வேலை கம்பெனி போயிட்டுருக்கு, அதுக்கும் பாதிப்பு வந்துடும் சூழ்நிலையில் நான் வந்து கம்பெனிக்கு பேங்க் வந்து லெட்டர் கொடுத்தேன், இந்த மாதிரி லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இதுதான் எங்களோட பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நான் கொடுத்த உடனே அவர் வந்து கோவப்பட்டு, எப்படி நீ பண்ணலாம், எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னாரு. அப்போ நான் இப்படி பண்ணால் என்னோட பொருள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரில் வந்து பேசிடுவோம் அப்படின்னு அவர் ரொம்ப கோவமாக பேசினாரா. நேரில் வந்து பேசி நேரில் வந்து கேட்குறேன், எனக்கு வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துருங்க மாமா. எனக்கு வந்து மாமாங்கிற முறையில், அதாவது எப்படின்னா அவர் எப்படி பழக்கணும் 20 வருஷமாக எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவை விட அவர் மேலே பெரிய ஸ்தானத்தில் வச்சுருந்தேன். என் சொந்த தம்பி கல்யாணத்தில் வந்து அவர் வந்து தாய்மாங்கிற பேரை வந்து அவர் பேரை நான் போட்டிருந்தேன். ரொம்ப வந்து இணக்கமான வந்தார். அப்படி தான் என்னை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் ஏமாற்றினார். முழுக்க முழுக்க வந்து அவர் என்ன சொன்னாலும் அவர் வந்து இருந்து விழுந்து கொடுத்துருந்தேன். அதுக்கு என்னங்க அவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்க வீடெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. வீடு சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஆயுதமும் கிடைக்கல அவங்களுக்கு. உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பேசினா தவறு தான், நான் கூலிப்படை வச்சு கொலை போட்ட முயற்சி பண்ணதும் தவறு தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டுட்டார். அங்கே வச்சு என்ன வழிபாடு பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுட்டது தவறு தான் ஒத்துக்கிட்டு, இல்லை நாங்கள் வந்து ஒரே கம்யூனிட்டி, எங்களுக்கு நாங்கள் ஒன்றா இருந்துக்கிட்டோம், நாங்கள் எழுதி வாங்கிட்டோம்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் வந்து வாங்கினது வந்து ப்ரூஃபாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 1,65 லட்சத்தில் வந்து 1,26 லட்ச ரூபா திருப்பி தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி அக்செப்டட். நானும் சைன் போட்டிருக்கேன், அவரும் சைன் போட்டிருக்கோம் 16/12/2025. அதுக்கப்புறம் என்னன்னா, 1 மாத காலத்தை திருப்பி தந்துருதான்னு அவர் சொன்னார். இன்னும் வந்து எனக்கு பணத்தை தரல. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னை கொலை மிரட்டல் விடுவார். நான் வந்து உங்களை வந்து அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், வெட்டிடுவேன், கொலை மிரட்டல் விடுவார். ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாரு. போலீஸை திரும்பவும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இப்போ வந்து அவர் வந்து தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக தான் இருக்கார். ஆனால் என்னை வந்து இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களும் சிவகாமியும் சேர்ந்து ஒரு சமூக தலைவரோட பேரை தவறாக பயன்படுத்தி என்னை மிரட்டிட்டு வராங்க. ஒரு சமூக, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட நான் வந்து தேவர் அப்படின்னு சொல்லி சொக்கம்பட்டி பாண்டியன் அப்படிங்கிற மீடியாவில் வந்து என்னை பற்றி தவறுதலாக வந்து எல்லாம் பரப்பிட்டு, அப்போ சொக்கம்பட்டி பாண்டியன் வெட்டிடும் ஊற்றணும்னு அந்த பக்கம் சொல்லுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால் மாற்று சமுதாய தலைவரை பேரை தவறாக பயன்படுத்தி என்னையை வந்து நான் கொலை பண்ணிடுவேன், நீ வந்து பேசணும் வந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்கிறாரு. நான் அதை போட்டு காமிக்கலாம் உங்களுக்கு. எல்லாம் ஆதாரப்பூர்வமாக நான் வந்து சார்ட்டை வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கிறேன், இந்த முறைகேடும் பணம் வாங்குறதுனால. அதனால் அந்த மீடியாக்களில் நான் என்ன கேட்டுக்கிறேன், அந்த எவ்வளோ வலைதளம் எல்லாம் எடுத்துடணும். இன்னொன்று வந்து தனிப்பட்ட முறையில் சொக்கம்பட்டி பாண்டியா அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் என்னை பற்றி தவறுதலாகவும் நான் நிறைய சொத்துக்கள் வாங்கினதாகவும் வந்து பண்ணியிருக்காங்க. நான் அதுக்காக தனியாக கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் கொடுத்துருவேன். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணி அதுலேருந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மேலும் வந்து என்னை பற்றியோ இந்த இதை பற்றி கம்பெனி பற்றியோ இல்லை வந்து நான் அவதூறாக பண்ணுறவனை பற்றியோ என்னை பற்றி விளம்பரம் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் வந்து சமூக தலைவர் பேரை சொல்லி வந்துட்டு மிரட்டுறாரு. அந்த ஆடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் அவங்க அண்ணன் பையன் முகேஷ், அடுத்து வந்து அதே ஊரை சார்ந்த சதீஷ்குமார், இன்னொருத்தர் வந்து ஃப்ரான்சிஸ், இவங்க 3 பேரும் வந்துட்டு என்னை சம்மந்தப்பட்ட ஆளுகளும் என் குடும்பத்தை பற்றியும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு என் உயிருக்கும் என்ன சம்மந்தப்பட்டக்காரங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் வந்து அச்சுறுத்தல் இருக்குது. அதோட அவரோட 2வது மனைவியோட பையன் வந்து அங்கே வந்து பஸ் சர்வீஸ் வச்சுருக்காரு, ஜானகிங்க பஸ் சர்வீஸு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பைக்கில் உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணன் உங்கள் அப்பாவோ போகும்போது இடிச்சு கொண்டுருங்கிறது எனக்கு சொல்லியிருக்காரு. அவங்க 3 பேரும் எங்கள் ஃபேமிலி பற்றி டீல் கொண்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து காவல்துறை இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து என் உயிருக்கும் என்னோட குடும்பத்தாருக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான் பொறுப்பு. கண்டிப்பாக வந்து சுப்பையா பாண்டியன் வந்து முதல் டைம் வந்து என்ன சொல்லி